என் பேர் குமாருங்க. நான் ஈஸ்வர் சீடு கம்பெனிலேருந்து வரேங்க. இப்போ இது ஃபீல்டு வந்துங்க ஈல்டு ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர்ஸ் கம்பெனியுடைய புதிய பம்ப்கின் ரக ஃபீல்டுங்க. இப்போ இந்த ரகத்தை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20,000 ஏக்கர் வந்து பூசணி அரசாணி நம்ம விளைவிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா வந்து ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டு வருதுங்க. தண்ணியுடைய பற்றாக்குறை குறைஞ்சிட்டு வரதுனால விவசாயிகள் வந்து அதிகப்படியான ஈல்டு எடுக்கிறது சிரமமாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஈஸ்வர்ஸ் நிறுவனத்துலேருந்து ஈல்டு ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ரகத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்திருக்குங்க. இந்த ரகத்துடைய சிறப்பு இயல்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக பம்ப்கின் வந்து கல்டிவேஷன் பண்ணும்போதுங்க 8 அடிக்கு 2 அடிங்கிற இடைவெளியில தான் வந்து நடுவாங்க. 8 அடிக்கு 2 அடினாங்க ஒரு லைனுக்கும் 8 அடி இடைவெளிங்க. ஒரு செடிக்கும் 2 அடி இடைவெளி தான் வந்து நடுவாங்க. ஆனால் இந்த ஈல்டு ப்ரோன்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்துங்க ஒரு லைனுக்கும் 6 அடிங்க, ஒரு செடிக்கும் 2 அடிங்க. ஸோ 6x2 நம்ம நடுறாங்க. அப்படி நடும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு 900 செடி வந்து அதிகமாக நடலாங்க. இப்போ 8 அடி x 2 அடின்னு நடும்போதுங்க 2700 செடி வரும் ஒரு ஏக்கருக்கு. ஆனால் நீங்கள் வந்து 6 அடி x 2 அடி நடும்போதுங்க 3600 செடி வருங்க. ஸோ 900 செடி அதிகமாக வருங்க. அதனால பாப்புலேஷன் வந்து ஒரு 33% அதிகமான பாப்புலேஷனை வந்து ஒரு ஏக்கரில் நடலாங்க. அப்படி நடும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு 25% கூடுதல் ஈல்டு மகசூல் வந்துங்க